அதுவும் இல்லாம இதெல்லாம் சுட சுட தான் குடிக்கணும். இந்தா குடி. அம்மா. என்ன சீதா, சக்திக்கு சூப் வச்சு எடுத்துட்டு வந்தியா? ஆமாங்கம்மா. இதான் பெத்தவளுக்கும் மத்தவங்களுக்குமான வித்தியாசம். ஏம்மா அப்படி சொல்றீங்க? இல்ல, சக்திக்கு அடிபட்டு உடம்புல நிறைய பிளட் வீணாயிடுச்சு. இந்த மாதிரி சூப் வச்சு கொடுத்தா நல்லதுன்னு உனக்கு தோணி இருக்கு, அதான் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்க. ஆனா எனக்கு இந்த எண்ணமே தோணல பாத்தியா? சாரி சீதா, இதையெல்லாம் சக்திக்கு நான் தான் முன்னாடியே பண்ணி கொடுத்துருக்கணும், மறந்துட்டேன். என்னங்கம்மா இதுக்கெல்லாம் போய் சாரி கேக்குறீங்க? என் பொண்ணோட உயிரை காப்பாத்தி கொடுத்த கடவுளே நீங்கதான். நீ என்ன சொன்னாலும் நான் பண்ண தப்பு சரியாகாது. அம்மா, எனக்காக நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணி கொடுக்கறீங்க. இது ஒரு சாதாரண சூப்பு விஷயம் தானே. இதுக்காக நீங்க மன வருத்தப்படுறது எனக்கு சங்கடமா இருக்குமா? நீ எங்க குடும்பத்துக்காக ரத்தம் சிந்திருக்கிற சக்தி. உன் ஆரோக்கியத்துக்கு வேண்டியது எல்லாம் நான் தானே செஞ்சு கொடுக்கணும். அது என்னோட கடமை. அதுல நான் எதையும் மறக்க கூடாது. பிரியா, சொல்லுங்கம்மா. இனிமே சக்திக்கு ரெகுலரா ஆட்டுக்கால் சூப் வச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது. ரெகுலராலாம் எதுவும் வேண்டாமா? என்ன வேண்டாம்? சீதா செஞ்சு எடுத்துட்டு வந்தாதான் சாப்பிடுவியா? நம்ம வீட்ல பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் சாப்பிடுவேன். ஆனா பிரியா, உன்கிட்ட நான் பொறுப்பை கொடுத்துட்டேன். இனிமே நீ தான் பாத்துக்கணும். சரிங்கம்மா. அது மட்டும் இல்ல பிரியா, ஒரு நாளைக்கு ஆட்டுக்கால் வாங்குறதுக்கே இவ்வளவு செலவாச்சுன்னா அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவாகும்? நம்ம ஒருத்தங்களுக்கே இவ்வளவு செலவாகும் போது அது எப்படி சரியாகும்? இப்படிலாம் பட்ஜெட் போட்டு சக்தி உங்ககிட்ட வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனா நீ அத்தை சொல்றதான் கேட்கணும். கண்டிப்பா சூப் வச்சு கொடுத்தே ஆகணும். சரியா? சரிங்க ஐயா. சரி சிவா, கிளம்பலாமா? சரி அத்தா. வர சீதா. சரிங்கம்மா. சரி சக்தி, அப்ப நானும் கிளம்புறேன். என்னம்மா வந்ததும் கிளம்புறேன்னு சொல்றீங்க? இருந்துட்டு அப்புறம் போங்க. இல்ல சக்தி, நிறைய துணிங்க தைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தச்சு கொடுக்கணும்ல. அதுவும் இல்லாம 4-5 பேருக்கு இன்னைக்கே கொடுக்கணும். எதுக்குமா நீங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? வீட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு நீங்க வீட்லயே இருக்க வேண்டியது தானே. நீ, உங்க அப்பா, அருண் எல்லாரும் காலையிலே கிளம்பி இங்க வேலைக்கு வந்துடுறீங்க. அங்க நான் ஒருத்தி மட்டும் வீட்ல எப்படிமா சும்மா இருக்கிறது? தைக்கிற தொழில் என் கையில இருக்கிறதுனாலதான் எனக்கு பொழுதே போகுது. சரி, நான் கிளம்பட்டுமா? சரி இருமா, நானும் உன்னை வாசல் வரைக்கும் வந்து அனுப்பி வைக்கிறேன். வா. இல்ல வேண்டாம் சக்தி, நீ இது சூடா இருக்கும் போதே குடிச்சிரு. நான் கிளம்புறேன். இருக்கட்டும்மா, நான் வந்து குடிச்சுக்கிறேன். வா. பிரியா, நான் வரேம்மா. சரிங்கம்மா. வாரத்துக்கு 2-3 தடவை என் கையால உனக்கு ஆட்டுக்கால் சூப்பு வச்சு எடுத்துட்டு வரலான்னு நினைச்சேன். ஆனா ருத்ரா அம்மா டெய்லி உனக்கு சூப்பு வச்சு கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. உன்னை பெத்தது மட்டும்தான் நானு, மத்ததெல்லாம் அவங்களே பாத்துக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு தெரியுமா? ஆமா, அப்படி அவங்களுக்கு நீ என்ன சொக்குப்பொடி போட்ட? நான் என்னமா மந்திரம் வைக்க போறேன்? விசுவாசத்தோட நடந்துக்கிறேன், அவ்வளவுதான். அவங்களும் என்ன சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க. இப்படி ஒரு பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமா? ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு. இதுக்காக நான் அந்த கடவுளுக்கு தினமும் நன்றி சொல்லிட்டு இருக்கேன். என் பொண்ணு மேல அவங்க காட்டுற பிரியத்தை பார்த்து எனக்கு பெருமையா தான் இருக்கு. என் செல்லம். சரி சக்தி, வரேன். சரிம்மா. சக்தி, என்னாச்சுமா? அந்த அம்மா இங்க என்ன பண்றாங்க? இவங்களா
இவங்க இங்க தான் வீட்டு வேலை பாக்குறாங்க. உங்களுக்கு இவங்களை தெரியுமா? ஆ, நல்லா தெரியும். வா. உங்க பேரு கமலா தானே? ஆமாம்மா, நீங்க? நான் சக்தியோட அம்மா. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க என் பேரெல்லாம் சொல்றீங்க, ஆனா எனக்கு உங்களை ஞாபகம் இல்ல. சக்தி வயித்துல இருந்தப்போ பிரசவத்துக்கு நீங்க நர்ஸா வேலை பார்த்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் வந்தேன். நீங்க தான் எனக்கு பிரசவம் பார்த்தீங்க. அப்படியாம்மா? நான் பிரசவம் பார்த்து பிறந்த செல்லக்குட்டியா இது? ஆமாமா. எனக்கு இது நம்ப முடியாத ஆச்சரியமா இருக்குமா. அப்படின்னா என்ன முதல்ல கை தொட்டு தூக்குனது கமலா அம்மா தானா? ஆமா சக்தி, உன்னை தொட்டு தூக்குனது மட்டும் இல்ல, ஒரு உயிரா உன்னை முதல்ல பார்த்ததும் இவங்க தான். யார் யாரெல்லாம் வாழ்க்கையில சந்திக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்க எல்லாம் சந்திக்கிறாங்களே. சீதா எதுக்கு இங்க வந்தா? இங்க வர்றத பத்தி ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொல்லியிருந்தா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவளை வீட்லயே இருக்க வச்சிருக்கலாம். சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்துட்டா. இவ ஏண்டி இங்க வந்து தொலைச்ச? ஆமா, நீங்க அந்த நர்ஸ் வேலையை விட்டுட்டு ஏமா வீட்டு வேலைக்கு வந்திருக்கீங்க? அம்மா, ஒரு ஆக்சிடென்ட்ல சுயநினைவை இழந்துட்டாங்கம்மா. ரொம்ப நாள் கோமால இருந்திருக்காங்கம்மா. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சுதான் இவங்களுக்கு சுயநினைவு வந்திருக்கு. சுயநினைவு வந்தாலும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயமும் அவங்களுக்கு மறந்து போச்சு. அப்படியாமா? ஆமாமா, அதனாலதான் இவங்களுக்கு உங்களை அடையாளம் தெரியல. அம்மா, என்ன மாதிரி எத்தனையோ பேருக்கு பிரசவம் பார்த்து எவ்வளவு உயிரை காப்பாத்தி இருப்பீங்க. உங்களுக்கு போய் கடவுள் இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டாரேமா. என்னம்மா பண்றது? எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இப்ப நடக்கிற விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற பாக்கியத்தையாவது கடவுள் கொடுத்திருக்காரேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதா. ஐயோ போச்சு. ஐயோ, இவ பேச்ச முடிச்சிட்டு கிளம்ப மாட்டேங்கிறாளே. சக்தியை நான் பிரசவம் பார்த்தேன்னு சொல்றீங்க. அந்த குழந்தை வளர்ந்து இவ்ளோ பெரிய பொண்ணாகி வாழ்றதுக்கே வழி இல்லாம இருந்த எனக்கு இந்த வீட்டுல வேலை வாங்கி கொடுத்து என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சிருக்குமா. உங்களுக்கும் எனக்கும் ஏதோ விட்டு குறை தொட்ட குறை இருக்கும். அதனாலதான் இது நடந்திருக்கு. ஐயோ, இவ பேசுறது கேட்டா நமக்கு பீதியை கலப்புதே. முதல்ல சீதாவை இங்க இருந்து பிரிச்சு அனுப்பணும். அப்பதான் நமக்கு பதட்டம் குறையும். இவளை எப்படி அனுப்புறது? வர நான் உங்களை வழியில பாக்கணும், இங்க வேலைக்கு சேர்த்து விடணுங்கிறதெல்லாம் கடவுளோட கணக்குமா. அதை யாரால மாத்த முடியும்? ஏய் சீதா, வா இங்க. ஐயோ, என்னங்க? எதுக்கு என்ன இப்படி இழுத்து போறீங்க? பக்கத்துல போண்டா போட்டு விக்கிறாங்களா, அது தீரத்துக்குள்ள போய் திங்கணும். வா. அப்பா, என்ன சக்தி அம்மாவையே கோவமா இழுத்துட்டு போறாரு? எங்க அம்மா என்ன பார்க்க வந்தது அவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாரு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு பிறந்தது அவருக்கெல்லாம் வரப்பிரசாதம் மாதிரி. உன்னெல்லாம் வெறுக்கிறதுக்கு அவருக்கு எப்படிதான் மனசு வருதோ? என்ன பிறந்ததுல இருந்தே அவருக்கு பிடிக்காதுமா. என் அம்மா முன்னாடியும் ருத்ராம்மா முன்னாடியும் என் மேல பாசம் இருக்கிற மாதிரி காட்டிப்பாரு. அவ்வளவுதான். ஒன்னும் வருத்தப்படாத சக்தி. கடவுள் உங்க அப்பாக்கு நல்ல புத்தியை கொடுத்து சீக்கிரமே உன்னை புரிஞ்சுக்க வைப்பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லம்மா. சும்மா தொண பேசி. ஏங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? இப்ப எதுக்கு என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்க? அந்த பொம்பளை கிட்ட உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? அவங்க தானே எனக்கு ஹாஸ்பிட்டல்ல பிரசவம் பார்த்தவங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தேன். ருத்ராமா வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சிட்டு இருந்தேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? நீ போய் அவகிட்ட பேசுனியே, உன்னை அவ தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டாளா? ஏங்க, அவங்க தான் பாவம், பழைய விஷயத்தை எல்லாம் மறந்து போயிருக்காங்கல்ல. அப்புறம் எப்படி என்ன அவங்களுக்கு அடையாளம் தெரியும்? அவங்க எனக்கு பிரசவம் பார்த்த விஷயத்த சொன்னதும் அப்படியான்னு குழந்தை மாதிரி கேட்டாங்க. அப்போ எனக்கே ரொம்ப பரிதாபமா போச்சு தெரியுமா? ஏய், உண்மையாவே அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் மறந்து போச்சுன்னு தெரியுமா உனக்கு? அப்படிதாங்க தெரியுது. அடி கூறு கட்டவளே, அவ நடிக்கிறாடி. அது புரியாம அவளுக்காக அனுதாபப்பட்டு பேசிட்டு இருக்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? அவங்க எதுக்காக நடிக்கணும்? ஏய், பழைய ஞாபகம்லாம் மறந்து போன மாதிரி நடிச்சு அனுதாபத்தை உருவாக்கி சமயம் பார்த்து ருத்ராமா வீட்டுல இருந்து பணம் நகையெல்லாம் ஆட்டைய போட்டதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அந்த அம்மாவை பார்த்தா அப்படி எதுவும் தெரியலங்க. நான் பிரசவத்துக்கு அந்த ஆஸ்பத்திரியில சேர்ந்திருந்தப்போ அவங்க கிட்ட பேசி பழகி இருக்கேன். ரொம்ப தங்கமானவங்க தெரியுமா? நீங்க தான் அவங்கள தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க. அந்த பொம்பளை தப்பானவனை நம்ப வச்சு இதுக்கப்புறம் உன்னை அவளை பார்க்க விடாம பண்ணலான்னு நான் நினைச்சா அவன் நல்லவன்னு நீ எனக்கு புரிய வைக்கிறியா? ஒன்ன நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்தது 2 நாள், அதுவும் ஒரு நாள் மயக்கத்துல இருந்த. அந்த 2 நாள்ல ரொம்ப பழகிட்ட மாதிரி அவளை நல்ல மாதிரி சர்டிபிகேட் கொடுக்குற. அப்ப நான் சொல்றத நம்ப மாட்டியா? நீங்க சொல்ற மாதிரி அவங்க தப்பானவங்களா இருந்திருந்தா சக்தி எப்படிங்க அவங்கள இங்க வேலைக்கு சேர்த்து விட்டுருப்பா? அவங்கள பத்தி எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சு அதுக்கப்புறம் தானே இந்த வேலைக்கு சேர்த்து விட்டுருப்பா. சரி, அப்படியான்னு நாம சொல்றத கேட்டுட்டு போக மாட்டாளே. அவளுக்கு என்னமோ இவ வக்கீல் மாதிரி வக்காலத்தை வாங்கி பேசிக்கிட்டு இருக்கா. ஆமாமா, ரொம்ப நல்லா விசாரிச்சு வேலையில சேர்த்துட்டு இருக்கா பாரு. ஏண்டி, நம்ம பொண்ணை பத்தி உனக்கு தெரியாதா? அவளை வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவ யாராவது கஷ்டம்னு நீலி கண்ணீர் வெடிச்சா உடனே நம்பி இவ ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவா. இந்த பொம்பளை விஷயத்துலயும் அதாண்டி நடந்திருக்கு. இது தப்புன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது. ஏண்டி, இந்த வீட்டுல அஸ்வின் ஒருத்தன் வேலைக்கு சேர்ந்தான்ல, அவன் என்னென்ன அக்கப்போர் பண்ணான். அனிதா அம்மாவை கண்ணா அப்படின்னு வீடியோ எடுத்தான், நம்ம சக்தியோட தலையில அடிச்சான். இங்க பாரு, ருத்ரமா வீட்டுக்கு யாராவது வேலைக்கு வந்தா ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வராங்க. இந்த கமலாவும் அப்படி ஒரு திட்டத்தோட தான் நுழைஞ்சிருக்கான். அவ நடவடிக்கையெல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டு தாண்டி இருக்கேன். எல்லாமே சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்கு. அவளை பார்த்தா ஒன்னும் நல்லவ மாதிரி தெரியல. அதனால தான் சொல்றேன், நீ அவளை பார்க்காத, அவ கூட பேசாத. நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்தது நம்மளும் சேர்ந்து மாட்டிப்போம். மரியாதையா போய் வீட்டுக்கு போய் வேலையை பாரு. என்னங்க என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? இந்த நிறைய துணி வந்திருக்குன்னு சொன்னல, ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போய் அந்த வேலையை பாரு. போ. அப்பாடா, ஒரு வழியா இங்க இருந்து இவளை அனுப்பிச்சாச்சு. இனிமே இவளை இந்த பக்கம் வரவிடாம பாத்துக்கணும். கமலா, இன்னையோட உன் கதை முடிய போகுதுடி. ஒன்ன செத்து ஒழிடி. மா இங்க பாருங்கம்மா. மா மா இங்க பாருங்கம்மா. மா அம்மா. ஐயோ, யாருக்கும் தெரியாம இவளை கொல்லணும்னு நினைச்சோம். சிவா பார்த்துட்டானே, இப்ப என்ன பண்றது? இவனையும் அடிச்சு கொண்டுடலாமா?
வேண்டாம் வேணாம். இல்ல வேற வழி இல்ல. இவனையும் கொன்னுறலாம். அம்மா 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 இங்க பாருங்கம்மா. அம்மா ஏய் எதுக்குடா அந்த அம்மா அடிச்ச? கேக்குறேன்ல சொல்றா. கேக்குறேன்ல சொல்லு. அம்மா ஐயோ சிவா, கமலாவுக்கு என்னாச்சு? ஏன் மயங்கி கிடக்குறா? இந்த ஆள் கமலாமாவை கட்டையால அடிச்சிட்டான். என்னது? என்ன சிவா சொல்ற? ஆமாத்த, அந்த கொடூரத்தை என் கண்ணால பார்த்தேன். பிரியா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. என்னன்னு பாரு சக்தி. கமலாமா, 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 கண்ணை முழிச்சு பாருங்கம்மா. கமலாமா, ரத்னம், எதுக்காக அவளை கட்டையால் அடிச்ச? சொல்லு ரத்னம், உன்னதான் கேக்குறேன். ஏன் இப்படி பண்ண? இல்லம்மா, அது வந்து நான் கேட்டுட்டேன் அத்த, காரணத்தை சொல்ல மாட்டேங்கிறான். சொல்லலன்னா இவனை சும்மா விட்டுருவோமா என்ன? சொல்லு ரத்னம், எதுக்காக அடிச்ச? இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்ல நான் போலீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லவா? போலீஸ் எப்படி முட்டிக்கு முட்டி தட்டி விசாரிப்பாங்கன்னு உனக்கு தெரியும்ல? போலீஸ்காரங்க உன்னை அடிச்சு முட்டிக்கு முட்டி தட்டி கேட்டாதான் சொல்லுவியா? கமலாமா, போலீஸ்க்கு போன் பண்ணி சிவா. அம்மா, வேண்டாம்மா, போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ண வேண்டாம்மா. நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு. உங்க மேலையும் இந்த குடும்பத்து மேல இருக்கிற விசுவாசத்தால தான் அப்படி பண்ணேன். என்ன சொல்ற? விசுவாசத்துக்காக அடிச்சியா? ஆமாம்மா. இங்க அஸ்வின் ஒருத்தன் டிரைவரா வேலைக்கு சேர்ந்தான். அவன் வேலைக்கு சேர்ந்த உடனேயே அவனை பார்க்கறதுக்கு நல்லவனா தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம அனிதா மாவ கண்ணா பின்னான்னு வீடியோ எடுத்து அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ற மாதிரி நான் கனவு கண்டேன். அது அப்படியே நடந்துருச்சு. அதே மாதிரி இந்த கமலா இந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்த உடனேயே நான் ஒரு கனவு கண்டேன். அது உங்களையும் இந்த வீட்டுல உள்ள எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு கொன்னுட்டு வீட்டுல இருக்கிற நகை பணத்தெல்லாம் திருடிட்டு போற மாதிரி கனவு கண்டேன். அது நடந்துருமோங்கிற பயத்துல தான் நான் அடிச்சம்மா. அப்ப கூட அவளை கொல்லணுங்கிற எண்ணத்துல நான் அடிக்கலம்மா. அந்த கமலா கிட்ட சொன்ன, நீ இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு. நான் போக மாட்டேன்னு திமிரா சொன்னாமா. அதனால தான் நான் அவளை அடிச்சம்மா. அது கூட அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டணுங்கிறதுக்காக, ஒரு பயம் காட்டுறதுக்காக தான் அடிச்சம்மா. என்ன ரத்னம், கனவுல வந்ததெல்லாம் அப்படியே உண்மையா நடந்துருமா? அதுக்காக பைத்தியக்காரத்தனமா இந்த பொம்பளையை கட்டையால் அடிச்சிருக்க? அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா யார் பொறுப்பு? உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கமலாமா, கமலாமா, உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? அம்மா, கமலாமா கண்ணு முழிச்சிட்டாங்க. அப்பா
இல்ல நீங்க யாருமா? அம்மா நான் தான்மா, சக்தி. சக்தியா? ஆமாம்மா. நீ யாருன்னு எனக்கு தெரியலையேம்மா. நான் எப்படி இங்க வந்தேன்? இந்த இடமே புதுசா இருக்கே. இது யாரு வீடுமா? என்ன இப்படி கேக்குறீங்க? இது எங்க வீடுதான். இந்த இடமே இவளுக்கு புதுசா தெரியுதுன்னா அப்ப ஒருவேளை இவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சா? ஐயோ கடவுளே, போச்சு போச்சு, மொத்தமும் போச்சு. அம்மா நீங்களா? என்ன உங்களுக்கு தெரியுதா? தெரியும். உங்க பேரு கமலா. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல உங்க பழைய நினைவெல்லாம் மறந்து போச்சு. எங்க வீட்ல தான் நீங்க சர்வெண்டா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன மேடம் சொல்றீங்க? நான் உங்க வீட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேனா? ஆமா. கடவுள் தான் மேடம் என்ன உங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. நான் சாகறதுக்குள்ள எப்படியாவது உங்களை பாத்துறணும்னு தவிச்சிட்டு இருந்தேன் மேடம். அப்படின்னா என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா கமலா? நல்லா தெரியும் மேடம். உங்களுக்கு பிரசவம் பார்த்த நர்ஸ் நான் தான் மேடம்.